இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா, ஐஎம்எக்ஸில் த கல்டிவேஷன் பிக் சூட் அப்படின்ற மனோல பார்ட் 8 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அவங்களும் அந்த டீயை குடிச்சுக்கிட்டே யோசிக்கிறாங்க. கல்டிவேஷன் ப்ராசஸ்க்கு எது ரொம்பவே முக்கியம்? அதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அவசியம் கிடையாது. உனக்கு அதுல வெதரும் முக்கியம் கிடையாது. அவங்களும் வேற ஒரு வேர்ல்டுக்கே போன மாதிரி இருக்கு. அங்கேயும் திரும்பி பார்த்தா புக்தா தான் இருக்காரு. உண்மை என்னன்னா, நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால நம்மளோட தடையை மீறி போக முடியும். பெரும்பாலான கல்டிவேட்டர்ஸுக்கு இங்க தடையா இருக்கிறது அவங்களோட லைஃப் ஸ்பேன் மட்டும்தான். என்ன விதமான டீ இது? ஒரு சிப் குடிச்சதுக்கே எனக்கு இருக்கிற ட்ரூத் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. எங்களோட லின் பவுலியன் கூட கம்பேர் பண்ணும்போது அங்க இருக்கிற டீயை விட இது ரொம்பவே பெட்டரா இருக்கு. கிங்லூ, இது என்ன விதமான டீ இது? கிங்லூ, இது என்ன விதமான கிங்லூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சியை பார்க்கும்போது எதுக்கு இவர் இவ்வளவு கோவமா மூஞ்சி வச்சிருக்காரு? ஒய்ஃப், அந்த டீயை எங்க இருந்துமா எடுத்த நீயே? இல்ல ட்ரெஷர் பவுலியன்ல ஒரு மூலையில இதை நீங்க புதைச்சு வச்சிருந்தீங்க. சரி, நீங்களே இதை மறந்துட்டீங்களோ நினைச்சு நான் இதை கொண்டு வந்தேன். நான் அதை ஒரு காரணமா தான் வச்சிருந்தேன். இவ ஒரு கருப்பாடு. ஏன்னா இது மாஸ்டர் லீ கிட்ட இருந்து எனக்கு வந்த ஒரு கிஃப்ட். இதை நான் குடிக்க ரொம்பவே தயங்கினேன். ஏன்னா இது ரொம்பவே பிரைஸ்லெஸ். அதை போய் இவ கொடுத்திருக்காளே, இதுதான் என்னோட உயிரே. கிங்லூ, ரொம்பவே பதட்டப்படாதீங்க. ஏன்னா அந்த டீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லின் இம்மார்டல் பவுலியன் இதை கடைசி வரைக்கும் நாங்க ஞாபகம் வச்சிருப்போம். யாருக்கு வேணும் உன்னோட கவலையெல்லாம், இங்கிருந்து வெளியே போ. ராஜாவும் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காரு. எங்க கூட நிறைய டைனஸ்டி கூட்டு சேரணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி டீயும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கு. நீங்க மட்டும் எங்க கூட பார்ட்னராக ஒரு தகுதியான ஆள். நீங்க ஏன் இன்னும் கொஞ்சம் டீ எனக்கு கொடுக்க கூடாது? இதை என்னோட இம்மார்டல் பவுலியன்ல நான் போய் காட்டி இதை நான் குடிக்க சொன்னேன்னா அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவாங்க இந்த டீனால. இந்த மாதிரி பொருள் எல்லாம் நீங்க எங்க கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எங்க கிட்ட இருந்து வேற ஏதாச்சும் பொருள் வாங்கிக்கலாம். ஏய், என்னோட லைஃப் லைனவே நீ எடுத்துக்கிட்ட, அதோட இன்னி வேற ட்ரேட் பண்ணணும்னு சொல்றியா? வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அமைச்சு கதவை சத்திடுறாப்ல. செயின்டஸ், என்னாச்சு? இந்த செலஸ்டியல் டைனஸ்டி எப்படி உங்களை இந்த மாதிரி நடத்தலாம்? நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னது மாதிரி தான். ஏன்னா நம்மளோட லின் இம்மார்டல் பவுலியன்ல சேர டைனஸ்டிலாம் வருஷ கட்டி நிக்குங்க. ஆனா நான் இவர்கிட்ட அந்த நைன்டெயில் ஃபாக்ஸை பத்தி பேசும்போது இவர் வேணும்னே அதை மறைச்ச மாதிரி இருக்கு. இவங்க ஏதோ பெருசா ஒன்ன மறைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட இருந்து. கிங் இப்பதான் மாஸ்டர் லீன்னு ஒரு பேரை மென்ஷன் பண்ணாரு. அவரு அந்த டீயை கொடுத்ததாவும் அதையுமே மென்ஷன் பண்ணாரு. நம்ம இம்மார்டல் பவுலியன் இருக்கிற தகவலாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த லீய பத்தி விசாரிக்க அனுப்புங்க. என் முன்னாடி எந்த ரகசியமும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நீங்க எதுக்கும் இதை 2வது தடவை யோசிக்கணும். சிஸ்டர் லூ, எனக்கு சிஸ்டர் கியூனை பத்தி நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணாங்கன்னா அந்த விஷயத்துல அவங்களுக்கு பிடிச்ச முடிவு தான் வரணும். ஆனா மாஸ்டர் லீ விஷயத்துல அந்த மாதிரி இல்ல. நீங்க என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் இப்பதான் மாஸ்டர் லீயோட டீயை குடிச்சிட்டு அவரை பத்தி தேடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க கெஸ் பண்ற மாதிரி மாஸ்டர் லீ ஒரு சாதாரண பர்சன் கிடையாது. நீங்க ரூடா பிஹேவ் பண்ணி மாஸ்டர் லீ கோவப்பட்டாருன்னா எங்களோட டைனஸ்டி என்னமோ அழியதான் செய்யும். ஆனா லின் இம்மார்டல் பவுலியன் ஒன்னும் தப்பிக்க முடியாது அதுல இருந்து. இந்த மாதிரி வீண் பேச்செல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ரொம்பவே அதிகமா இல்ல. மாஸ்டர் லீ அந்த 9 வால் நிறையவும் அவர் தான் வச்சிருக்காரு. அது பேரழிவு வரும்போது நிறையவும் காப்பாத்தினாரு. இது எப்படி சாத்தியம்? அவ்வளவு பெரிய ஆளா அவரு? அவர் ஒரு இம்மார்டலா? அவர் இம்மார்டல் இல்ல. ஆனா அவர் இம்மார்டலுக்கும் ஒரு மேல. அவங்களும் அவங்க இருக்கிற நகரத்துக்கு வந்துடுறாங்க. அங்கேயும் நிறைய கூட்டமாவே இருக்கு. அங்க ஒருத்தையும் போயிட்டு இருக்கும் போதே ஒருத்த மேல இடிச்சறியான். ஏ, நீ என்ன பிளைண்டா? எதுக்கு இப்படி வந்துகிட்டு இருக்க? ஆமா, என் மைண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. ஏன்னா அந்த பக்கம் ஃபேரில நடந்து போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்பவே வல்கரான ஹியூமன்ஸ். சிஸ்டர் கியூன், ரொம்பவே கோவப்படாதீங்க. ஏன்னா மாஸ்டர் லீ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வெறுக்கிறாரு. அதனாலதான் இந்த மாதிரி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு. நீங்க அவரை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்க. ஆயிரக்கணக்கான வருஷமா இம்மார்டாலிட்டியோட பாதை மூடப்பட்டுருச்சு. ஆனா இவங்க 2 பேரும் சொல்றாங்க அவர் ஒரு இம்மார்டலுக்கும் மேலன்னு. இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த இம்மார்டல் வேர்ல்டுலயே அது ஒரு புரட்சியா இருக்கும். இவர் என்ன மாதிரி பர்சன் அதை நான் பார்த்தே ஆகணும். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இங்க ஒரு புக் பாய் இருக்காரு. அவர் ரொம்பவே நல்லா கதை சொல்லுவாரு. அங்க போவோமா? என்னது கதை கேட்க போறீங்களா? மிஸ் லூ, நீங்க ஒரு இளவரசி தானே. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பிரைவேட் ரூமுக்கு நீங்க போக கூடாது. இல்ல, நீங்க கதை சொல்ல போறவரு காசு பணம் எதையுமே பார்க்க மாட்டாரு. அவருக்கு தேவையானது கதை அவர் சொல்றது மட்டும்தான். நீங்க பார்த்த உடனே புரிஞ்சுப்பீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்காலரும் வெறுங்காலே வந்துகிட்டு இருக்காரு. அவரும் நம்ம நேத்து விட்டதுல இருந்து இன்னைக்கு ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சன்வுகாங் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சன்வுகாங் பீச் மரத்துல இருக்கிற எல்லா பீச் பழத்தையும் சாப்பிட்டாரு. இதனால ஜேட் பேரரசர் ரொம்பவே கோவப்பட்டாரு. ஒரு ஹெவன்லி கிங்கும் இங்க இருந்து கிளம்புங்க. அதோட இளவரசர் நெஜாவியும் 1,00,000 வீரர்களையும் கூப்பிட்டு போங்க. அங்க இருக்கிற அந்த சன்னுக்காங்க மொத்தமா ஒளிச்சு கட்டிருங்க. இவரும் கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே அங்க நடந்த எல்லா விஷயமும் கின்னோட மனசுல போயிட்டே இருக்கு. இது பேட்டில் கிரவுண்ட் தான். ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இம்மோர்டல்ஸ் நடத்தின அந்த பேட்டில்ஸ் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. அங்க சன்னுக்காங்கும் அந்த பிரின்சஸ் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இது இம்மார்டல் வேர்ல்டு தான். 100,000 ஹெவன்லி சோல்ஜர்ஸ், 1,000 இம்மார்டல்ஸ், மில்லியன் கணக்கான கல்டிவேட்டர்ஸ். இங்க எல்லாருமே அவங்க ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் கூடி இருக்காங்க. அதுதான் இம்மார்டல் ஆகணும்னு. ஆனா எண்ட் ஆஃப் த வேர்ல்டு இந்த உலகத்துல அவங்க பார்க்கும்போது சின்ன மண்ணு துளி மாறுத. ஒருத்தவங்க பீச்சு பழத்தை சாப்பிடும்போது இம்மார்டல் ஆகலாம். ஏன்னா நம்ம மட்டுமே இங்க பெரிய ஆள் கிடையாது. நம்மளை சுத்தி பார்க்கும்போது நம்ம வெறும் சின்ன ஆண்டு மாதிரிதான். நான் இத்தனை நாளா இது தெரியாம நான் தான் பெரிய ஆள், நான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா
இங்க வந்து பார்க்கும்போது நான் எதுவுமே இது வரைக்கும் கத்துக்கல. நான் கத்துக்கிட்டது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த உலகத்துல என்னைய விட பயங்கரமான மார்ஷியல் மாஸ்டர்ஸே இருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு சின்ன புழுவு தான் நானு. இந்த புக் பாய் வந்து ரொம்பவே நல்லா கதை சொல்றாரு. இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கத்த கூட இவர் நல்லாவே சொல்றாரு. அவரும் கதை சொல்லி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. லேடி என்ன விஷயம்? இந்த சின்ன பொண்ணு கிம்னுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு. அதோட உங்களால அதுக்கு பதிலளிக்க முடியும்னு நம்பிக்கையும் இருக்கு. நான் ஒரு சாதாரண மனுஷன். அதோட நான் ஒரு ஏழை. நீங்க தான் ஒரு கல்டிவேட்டர். என்னைய போய் மூத்தவர்னு சொல்றீங்க. அதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. சரி உங்க கேள்வியை சொல்லுங்க. சரி உங்க கேள்வியை சொல்லுங்க. அத பத்தி நான் பதிலளிக்க முடியுதான்னு பாப்போம். நான் உங்ககிட்ட கேட்கலாமா? சரி இம்மார்டாலிட்டி பாதை எதுக்கு துண்டிக்கப்பட்டது? இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில சாதாரணமா கல்டிவேட் பண்ணியே இம்மார்டாலிட்டியை அடைய முடியுமா? ஓ அப்படி சொல்றியா? சரி வெளிய பாரு. இங்க இருக்கிற மோட்டல்ஸ் வந்து காலையில வெயில் வரும்போது வேலையை ஆரம்பிப்பாங்க. சாயந்தரம் வேலையை முடிச்சிருவாங்க. இவங்க இதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ இம்மார்டலா மாறினேனா இவங்களுக்கு உனக்கு இருக்கிற வித்தியாசம் என்னது? இம்மார்டாலிட்டியில 3 விஷயங்கள் ரொம்பவே முக்கியமானது. ஒண்ணு வந்து ஸ்பிரிச்சுவலிட்டி, டேலண்ட்டும் குவாலிஃபிகேஷனும். ஒருவேளை இவங்க கிட்ட குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஆமா. ஏன்னா குவாலிஃபிகேஷன்ன்ற ஒன்றுதான் ரொம்பவே முக்கியம். ஹெவனுக்கும் எர்த்துக்கும் தனித்தனி ரூல் இருக்கு. அதை மதிச்சு நடக்கிறதுங்க தான் இந்த மோட்டல். அந்த ஹெவன் அண்ட் எர்த் எதை முடிவு பண்ணும் இம்மார்டல் யார் யாரு மாறலாம் யார் யாரு மாறக்கூடாதுன்னு. நம்ம இந்த ஸ்டோரிலாம் சொல்லலாம். இந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ இதை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னா மாஸ்டர் லீ கிட்டதே கேட்கணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்ததை நான் இந்த ஜேர்னி டு வெஸ்ட்ன்ற கதையை கேட்டேன். மாஸ்டர் லீயா ஆமா அதே பர்சன் தான் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோவோட வீட்டு பக்கத்துல இங்கே டாயும் யாருக்காக நின்றுகிட்டு இருக்காங்க. அங்கேயும் வேகமா ஏதோ வருது. சிஸ்டர் நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். அந்த மோட்டல் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா நீங்க நல்லா இருக்கீங்களே உங்களால தூங்க முடியுதா இல்ல ஏதாச்சும் குகையில தான் தூங்குறீங்களா? ஏஹே ரொம்ப கவலைப்படாத ரொம்ப கவலைப்படாத. என்னோட மாஸ்டர் வந்து ரொம்பவே நைஸ் பர்சன். அவரை பார்த்து நீ ரொம்பவே கவலைப்படக்கூடாது. என்னது மாஸ்டரா? சிஸ்டர் உங்களோட கைண்ட்னஸ்க்காக அவங்கள போய் கல்யாணம் பண்ண போறியா? நீ அவளோட ஒய்ஃபாலாம் மாற முடியாது. நீ ஏன்னா ஒரு பெட்டு மாதிரி தான் இருக்க முடியும். சிஸ்டர் ஐ மிஸ் யூ சோ மச். தெரியுமா உங்களுக்கு? இந்தா வச்சுக்க ஆப்பிள். இவ என்ன மாதிரி ஃபாக்ஸா மாறிட்டா? இந்த மாதிரி ஆப்பிள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே. ஏய் இது ஒன்றும் சாதாரண ஆப்பிள் கிடையாது. என்னோட மாஸ்டருக்கு இதை குரோ பண்ணாரு. அதனால இது வெறும் சாதாரண ஆப்பிள்னு நினைச்சிடாத. என்னமோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சாப்பிட அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பவர் வருது. சிஸ்டர் இது வந்து மேஜிக்கல் ஃப்ரூட்டா? இதுல வந்து எதுக்கு இவ்வளவு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு? சரி இதை சாப்பிட்டீல இப்ப நீ கிளம்பு. நான் இதை மாஸ்டருக்கு தெரியாம தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன் உனக்கு. இதை கண்டுபிடிச்சாருன்னா ஒரு மாதிரி சங்கடமாயிரும். சரி உன்னை நான் அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுறா. டாயி என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திரும்பி பார்க்கும்போதே இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு அமரவும் கேக்குறியான். டாயி யார்கிட்ட பேசிக்கிந்த? மாஸ்டர் அது வந்து சாரி மாஸ்டர் உங்ககிட்ட இருந்து தெரியாம ஆப்பிள தூக்கிட்டு வந்து என்னோட தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன். என்னடா உன்னோட தங்கச்சியா? அவ ஒரு 6 டெயில் ஃபாக்ஸ். அவ யாரையும் கடிக்க மாட்டா. அவ ரொம்பவே நல்லவ. ஆனா என்ன கொஞ்சம் முட்டாள்தனமா இருப்பா. அவ என்னைய பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டா. அதனாலதான் இங்க வந்துட்டு போனா. ஏன்னா ஃபாக்ஸா? எதுக்கு ஃபாக்ஸுக்கு ஆப்பிள்லாம் தர? அது ஒரு கார்னிவஸ் அனிமல். இது எப்படி தெரிஞ்சுக்க? நம்ம ஹீரோ வந்து ஜுவாலஜியும் அந்த இதுல படிச்சிருக்கான் சிஸ்டம்னால. அதனாலதான். என்னது உன மட்டும் நான் வச்சுக்க. நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது கொஞ்சம் மீட்டையும் கொண்டு வா. மீட்டோட சாப்பிடும்போது அது ஒன்றும் தப்பு கிடையாது. டைகர் இதுவும் லெப்பாடோட பீஸ்டும் இன்னும் நிறைய இருக்கே. அங்கிள் பாய் வந்து நிறையவே நமக்கு கொடுத்துட்டு போனாரு. மாஸ்டர் நீங்க என் மேல கோவப்படலையா? நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? கேர்ள்ஸ் வந்து கியூட்டான திங் மேல ரொம்பவே ஆசைப்படுவீங்க எனக்கு தெரியும். நான் கூட ஒரு ஃபாக்ஸ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்திருக்கேன். அந்த ஃபாக்ஸும் தங்கச்சியா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? என்னது அந்த ஃபாக்ஸ் வந்து ஹியூமன் நேச்சர் அடாப்ட் பண்ணிக்கலாம். மேபி எனக்கு அது வந்து அதோட தேங்க்ஸை கூட சொல்ல வரலாம். அது வந்து இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான உமனா கூட இருக்கலாம். ஹே சும்மா ஜோக் பண்ணு. இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. பொண்ணுங்க வந்து அனிமல்ஸ் போய் சிப்ளிங்ஸ்ங்கிறது. மாஸ்டர் வந்து ஏற்கனவே என் மண்டைக்குள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு போல. அவரே ஹிண்ட் கொடுத்து நானாவே சொல்லணும்னு நினைக்கிறாரு போல. ஆனா மாஸ்டர் வந்து என்னோட தங்கச்சியும் என்னைய மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவருக்காக சர்ப்பனை கூப்பிடுறாரோ. என் தங்கச்சி இங்க வந்தா அவளுக்கும் பயங்கரமான பிளெஸிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் மாஸ்டர் லீ கிட்ட இருந்து. அங்கேயும் சிஸ்டர் குன் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர் குன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா மாஸ்டர் லியோ பத்தி? சரி அப்போனா நைன் டெயில் செலஸ்டியல் பீஸ் பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்றதை விட்டுருங்க. சிஸ்டர் லூ இம்மார்டல் ஆகிற பாத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இம்மார்டல் ஆகுறது வந்து இம்மார்டல் ஆகுறத வேற என்ன இதுல இருக்கு? சரி திடீர்னு எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டீங்க? ஓ இம்மார்டல் ஆகுறது வந்து இம்மார்டல் ஆகுறதானா? நானும் இதை எப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இங்க வர்றதுக்கு முன்னாடி. ஆனா இங்க வந்த பிறகு நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் மாஸ்டர் லீ தான். மாஸ்டர் லீ வந்து ஒரு டிவைன் பர்சன் போல. அவர் வந்து நமக்காகவே நிறைய விதத்தை காப்பாத்தணும்னு வந்திருக்காரு. ஓ அப்படியா? அந்த ஜானி டு வெஸ்ட் கதையும் அவர் தானே சொன்னாரு. அவர் இந்த உலகத்துக்கு வந்த கதையை அவரே சொல்லியிருக்காரு போல. இருக்கலாம். சரி அப்ப எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னைய மாஸ்டர் லீ கிட்ட கூட்டு போ. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ மறுபடியும் போய் பார்க்கணுமா அவரை? அவர் வந்து அமைதியே விரும்புவாரு. எனக்கு தெரியும். ஆனா இது வந்து எல்லாமே மாஸ்டரோட செயல்ல. நான் அவரை போய் ஒரு நேரம்னாச்சும் பார்த்தே ஆகணும். நான் அவர்கிட்ட போய் இம்மார்டலிட்டியோட பாத்தை பத்தி கேட்டே ஆகணும். இதெல்லாம் இன்வால்வ் ஆகாத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூட்டு போறா. ஓ சூப்பரா இருக்கே. இது ரொம்ப சின்னதா இருந்தாலும் அழகா தான் இருக்கு. ஒன்ன மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்க. மாஸ்டர் லீ கிட்ட இப்ப நான் ஒரு தடவை தான் உன்னை கூட்டு போக முடியும். உன்னைய பார்க்க விருப்பப்படலைன்னா
அதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு தெரியும். அதே சமயத்துல பேக் யார்ட்ல என்ன நடக்குதுன்னா, இவங்க எல்லாரும் செஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நான் இங்க வைக்கலாமா இத? அங்க வச்சீன்னா நான் 2 மூல உன்னை தோக்கடிச்சிருவேன். சாரி மாஸ்டர். சரி கரெக்ட்டா திங்க் பண்ணு. அப்பனா இங்க வச்சாலும் நீ ஈஸியா தோத்துருவ. சாரி. நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அப்பனா தான் நல்லா இருக்கும். என்னையா நடக்குதுங்க? அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கையும் பார்த்துட்டு இருக்கு. அங்கேயும் சவுண்டு கேட்க, என்ன கெஸ்ட்டா? அப்படின்னு பிளாக் எக்ஸோ பையன் பாக்குது. மாஸ்டர் லீ, இது என்னோட ஃப்ரெண்டு குன். ஓ, என்ன காஸ்பிளேவா? அப்படின்னு நம்ம ஹீரோவும் பாக்குறியான். லேடி குன், உங்களோட ட்ரெஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நாங்க வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் மாஸ்டர் லீ. சாரி மன்னிச்சுக்கங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எப்ப வேணா வந்துட்டு போலாம். நான் இப்போ வந்து செஸ்ல ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டேன். அதனால இன்னி கொஞ்சம் பிளேயர்ஸ் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு சொல்ல, அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணுமோ அதை எங்ககிட்ட சொல்லுங்க மாஸ்டர். இந்த அளவுக்குலாம் நீங்க ஒன்றும் போக வேணாம், ஓகேவா? நான் எப்படி உங்ககிட்ட ஆர்டர்ஸ் எல்லாம் சொல்ல முடியும்? ஆனா எனக்கு இப்போ சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் எல்லாம் வருது. ஏன்னா இந்த கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துகிட்டே ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்கள மட்டும் நீங்க ஏதாச்சும் பண்ண முடியுமா? இது எங்களுக்கு ஆர்டரா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னைய டீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்துக்கிறியான். உண்மையாவே அந்த கல்டிவேட்டர்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கானுங்க. அவங்க இப்படியும் அப்படியும் பறந்துகிட்டு இருக்கும்போது என்னால ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய முடியல. நீங்க வேணா அதை மட்டும் எனக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இங்க இந்த 9 டெயில் பவர்ஃபுல்லான ஃபாக்ஸ் இருக்கனால நிறைய அசென்டல் மாஸ்டர் வந்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதை தடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னு அப்படின்னு லூவும் சொல்ல வரதுக்குள்ளயுமே, இதுதான் எங்களுக்கு ஈஸி மாஸ்டர். ஏன்னா எங்களோட பவுலியன் வந்து இதெல்லாம் ஈஸியா பாத்துக்கிறோம். ஏன்னா மாஸ்டர் லீ வந்து எங்க பவுலியனையும் நம்பணும். எங்க பவுலியனும் கொஞ்சம் பெருசுன்னு அவர் நினைச்சா மட்டும்தான் எங்களால அவருக்கு நிறையவே கொடுக்க முடியும். மாஸ்டர், நான் உங்ககிட்ட கேரண்டி பண்றேன், இன்னைக்கு நீங்க போயிருங்க. நாளைக்கு இருந்து அந்த கல்டிவேட்டர்ஸ் உங்ககிட்ட டிஸ்டர்ப் பண்ண மாட்டானுங்க. ஓ, ரொம்ப நன்றி லேடி கியூன். ஆனா நீங்க கொஞ்சம் லிட்டில் ஸ்கேரியா சொல்றீங்க. மாஸ்டர், கெஸ்ட் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாயும் வந்துடுறா. ஓ டாயி, இது வந்து இவதே 9 டெயில் செலஸ்டியல் பீஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.